திமுக, அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போவதாக முதற்கட்ட தலைவர்கள் அறிவிக்கவில்லை என தெரிவித்துள்ள பாஜக தலைவர் தமிமுன் அன்சாரி, அண்ணாவின் தம்பிகள் கைகுலுக்க கூடாதா எனவும் இதில் என்ன தவறு உள்ளது எனவும் வினா எழுப்பியுள்ளார். இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த தலைவர்களும் இதை சொல்லல. உதாரணத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தால், அல்லது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தால் அது பரிசீலிக்கலாம். ஆனால் 3ஆம் கட்ட அல்லது 4ஆம் கட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் அது ஒரு பேசு பொருளாக இருந்தது. சமூக வலைதளங்களால் பாதிக்கப்பட்டது. பேராசிரியர் காதர் மீதன் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் 2-3 பேட்டியில் அதை பற்றி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் முதல்நிலை தலைவர்களாக அந்த 2 கட்சியிலே உள்ளவங்க சொல்லலை. அதே நேரத்தில் நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாவின் தம்பிகள் கைகுலுக்க கூடாதா? அண்ணாவுடைய தத்துவ தம்பிகள் ஒன்று சேர்ந்து உரையாடக்கூடாதா? இதில் என்ன தவறு இருக்க முடியும்? எதிரும் புதிருமான கட்சிகள் எல்லாம் ஒரு பொது நன்மைக்காக தேசிய அளவில் ஒரு கூட்டணிக்கு முயற்சி செய்கிறார்கள். உதாரணத்துக்கு காங்கிரஸும் திரிணாமுல் காங்கிரஸும் மேற்கு வங்கத்தில் எதிரும் புதிருமான கட்சிகள். கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் கேரளாவில் எதிரும் புதிருமான கட்சிகள். அவர்களெல்லாம் ஒரு இந்தியா கூட்டணியில் பாஜகவுடைய பாசிச அரசியலை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒன்று கூடி சிந்திக்கிறார்கள். அது போன்ற ஒரு கருத்து உருவாகி இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இதை திமுகவுடைய தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளரும் சொன்ன பிறகுதான் நம்ம உறுதியாக வாதிக்க முடியும்.